ஓகே, இன்றைக்கு டேட் வந்து 6/6/8. எக்ஸாம் உனக்கு இன்னும் 111 நாள் இருக்குது. டேட் 2 2வது நாள் வகுப்பு. ஆறு பேப்பர் செய்யப்பட்ட 2வது நாள் வகுப்பு. 2013 பேப்பர் செய்யணுமா? 2013 பேப்பர் செய்யணும். ஓகே, முதலாவது MCQ கழிச்சு முடிச்சுனா. ஓகே ரைட். ஸோ ஒரே கார்போஹைட்ரேட் அந்த யூனிட் 2ல கதைக்காம கொஞ்சம் மாறி கதைக்கிறேன். 10வது டைவர்சிட்டி கேள்வியை பற்றி கதைக்கிறேன். ஓகே, டைவர்சிட்டி கேள்வி சொற்றோட தொகுதி தொடர்பாக கதைக்கிறேன் பாருங்க. ஸோ உனக்கு ஜெனரலா தெரிய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. நைடேரியா, பிளாட்டிஹெல்மின்டிஸ், நெமட்டோடா, அனலிடா, மொலஸ்கா, ஆர்த்ரோபோடா, எக்கைனோடோமேட்டா, கொன்ட்ரிக்டிஸ், ஒஸ்ட்ரிக்டிஸ், அம்பிபியா, ரெப்டைல், ஏவ்ஸ், மம்மேலியா. ஓகே ரைட். இதுல நைடேரியா, பிளாட்டிஹெல்மின்டிஸ், நெமட்டோடாவுல ஓகே, நைடேரியா, பிளாட்டிஹெல்மின்டிஸ், நெமட்டோடாவுல சுற்றோட்ட தொகுதி இல்ல, எளிய பரவல். ஓகே, எளிய பரவல். ஓகே, எளிய பரவல். மொலஸ்காக்களையும் ஆர்த்ரோபோடாக்களையும் திறந்த சுற்றோட்டம். ஓகே, திறந்த சுற்றோட்டம். இதுல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு கேட்டா, ஆர்த்ரோபோடாக்கள் எல்லாம் மொலஸ்காக்கள்ல பெரும்பாலும் ஆர்த்ரோபோடாக்கள் எல்லாம் மொலஸ்காக்கள்ல பெரும்பாலும் திறந்த சுற்றோட்டம். அனல் எக்கைனோடோமேட்டாவுல இதயம் இல்ல, ஆனா சுற்றோட்ட தொகுதி ஒடுக்கப்பட்டதாக இருக்கும். ஓகே, சுற்றோட்ட தொகுதி ஒடுக்கப்படுது. சுற்றோட்ட தொகுதி வந்து ஒடுக்கப்பட்டதாக இருக்கும். அனலிடாக்கள்லையும் கொன்ட்ரிக்டிஸ்கள்லையும் ஒஸ்டிக்டிஸ்கள்லையும் எங்களுக்கு மூடிய ஒற்றை சுற்றோட்டம் ஒரு சோனையறையும் ஒரு இதய அறையும் இருக்கும். ஒரு சோனையறையும் ஒரு இதய அறையும் இருக்கும். அம்பிபியாக்கள்லையும் ரெப்டீலியாக்கள்லையும் முற்றற்ற இரட்டை சுற்றோட்டம் 2 சோனையறையும் ஒரு இதய வரையும் இருக்கும். ஏப்ஸிலையும் மமேலியாவிலையும் முற்றான இரட்டை சுற்றோட்டம் 2 சோனையறையும் 2 இதய வரையும் இருக்கும். முற்றான இரட்டை சுற்றோட்டம் 2 சோனையறையும் 2 இதய வரையும் இருக்கும். சோ இது உனக்கு தெரியும். நிச்சயமா இது உனக்கு என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கும். ஓகே, இதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சமாச்சாரத்தை நினைக்கிறேன். சுவாச தொகுதியும் பார்த்தோம்னா இவைக்கு சுவாச தொகுதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். சுவாச தொகுதியும் ஆறு இவ்வளவுலையும் எளிய பரவல் தான். அனலிடாக்கள்ல ஆறு வெளிப்பூ கடல்வாழ் அனடாக்கள்ல அதே மாதிரி பரபாதம் இருக்கும். வெளிப்பூ இருக்கும், பரபாதம் இருக்கும். இதை விட மண்புழு மாதிரியானாக்கள்ல வந்து ஆறு போது இங்கண்ட தோலே சுவாசத்தையும் செய்யும். தோல் செட்டப்பே சுவாசத்தையும் செய்யும். வெளிப்பூ, பரபாதம், தோல் இவ்வளவு பேரும் சுவாசத்தை செய்யும்.
மொலஸ்காக்கள்ல பார்த்தோம்னா ரெண்டு பிரச்சனை. உப்பு உப்பு மென்மூடி குழிக்குரிய பூ. மென்மூடி குழிக்குரிய பூ. உப்பூவும் மென்மூடி குழிக்குரிய பூவும் இருக்கு. உப்பூவும் மென்மூடி குழிக்குரிய பூவும் இருக்கு. இதை விட வேற பெருசா தேவையில்லை. ஆத்திரப்போடாக்கள்ல கணக்க வரும். உப்பு இருக்கும், பாதநாளி இருக்கும், ஏட்டு நுரையீரல் இருக்கும், உப்பு இருக்கும், பாதநாளி இருக்கும், ஏட்டு நுரையீரல் இருக்கும், உட்லங்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஃப்ரீக்வெண்டா இது எக்ஸாமுக்கு வரும். உப்பு, பாதநாளி, ஏட்டு நுரையீரல். எக்கையோடு மேற்றாவில குழாய்ப்பாதம், அதில் இருக்கக்கூடிய திரவக்கிழன் தொகுதி, நீர்க்கிழன் தொகுதி, நீர்க்கிழன் தொகுதி. அதே மாதிரி சுவாச மரம். சோ இது இருக்கும். கொன்ட்ரிக்டிஸ்கள், ஒஸ்டிக்டிஸ்கள் ரெண்டு பேர்லயும் ஆறு பூ. அம்பிபியாக்கள் ஈரூடகவாடி. அம்பிபியாக்கள்ல தோல், வாய்க்குழிப்படல், நுரையீரல். மிச்ச அவ்வளவு பேர்லையும் ஆறு நுரையீரல் இருக்கு. இதே மாதிரி இதோட ரிலேட்டிவ் ஆனது இன்னும் ஒன்றும் கேட்கலாம். ஓகே, ஏப்ஸும் மெமேலியாவும். ஓகே, இவ்வளவு பேர்லையும் ஆறு புறவெப்ப குருதி. இவையில அகவெப்ப குருதி. இவ்வளவு புறவெப்ப குருதி. இவர் ரெண்டு பேர்ல அகவெப்ப குருதி. இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒன்று சுவாச நிற பொருட்கள். ஓகே, இதோட வளம் இது ஃப்ரீக்வெண்ட் எம்சிக்யூ வர விஷயங்கள். இதோட சம்பந்தப்பட்ட இன்னும் ஒன்று சுவாச நிற பொருட்கள். ஆறு ஹீமோகுளோபின். அடுத்தது ஹீமோசயனின். ஹீமோகுளோபின், ஹீமோசயனின், எரித்ரின். அடுத்தது குளோரோகுவரின். அடுத்தது மயோகுளோபின். மயோகுளோபின். ஓகே, என்னென்ன மூலகம் இருக்கும், என்ன உலோகம் இருக்கும்? சயனின்ல மட்டும் Fe2+ இருக்கும். மிச்ச இடமெல்லாம் Fe2+ இருக்கும். சயனின் செப்பு எங்க இருக்கும்? ஆத்திரப்போடாவிலையும் மொலஸ்காவிலையும் இருக்கும். ஓகே, ஆத்திரப்போடாவிலையும் மொலஸ்காவிலையும் இருக்கும். திறந்த சுற்றோட தொகுதி இருக்கிறார்கள் இருக்கும். ஆத்திரப்போடாக்களையும் மொலஸ்காக்களையும் இருக்கும். ஹீமோகுளோபின் எங்க இருக்கும்னா மனிதன்லையும் அனலிடாவிலையும் இருக்கும். ஓகே, சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். மற்ற ரெண்டு பேருமே அனலிடாவில இருக்கும். இது ரெண்டுமே அனலிடா. இது சில கடல்வாழ் அனலிடா. இது பெரும்பாலான அனலிடா. சோ சில அனலிடா, பல அனலிடா. மயோகுளோபின் எங்க இருக்குன்னா
முள்ளந்தண்டு விலங்குகள்ல எங்க இருக்க போகுது? தசைகள் இருக்கு. தசையில இருக்கு. முள்ளந்தண்டு விலங்குகள்ல தசையில ஆக்சிஜன் சேமிப்பாக இருக்கு. சோ இவ்வளவு பேரும் பிளட்ல இருக்கு. குருதியிலிருந்து குருதியில இருக்கும். இவர் மட்டும்தான் அங்க இருப்பார், தசையில இருப்பார். இவர் மட்டும்தான் தசையில இருப்பார். ஓகே. சோ சுற்றோட்டத்தோட சம்பந்தப்பட்ட அல்லது அதோட ரிலேட்டிவான கொஸ்டின்ஸ், அதுல கம்ப்ளீட்டான விளக்கம் இவ்வளவுதான். ஓகே, பாப்போம். இவ்வினா விலங்குகளின் குருதி 10வது கேள்வி. 10வது கேள்வி. ஓகே, 10வது கேள்வி. கொஸ்டின் நம்பர் 10, 2013 கொஸ்டின் நம்பர் 10. ஓகே, நேற்றைக்கு முதலாவது எம்சிக்கு தான் பாத்துறாங்க. எனக்கு விளக்கம்டாப்பா. இன்னைக்கு 10வது கேள்வி 2வது எம்சிக்க பாருங்க. ஓகே, இவ்வினா பின்னர் விலங்குகளின் குருதி சுற்றோட்டத்தை அடிப்படையாக கொண்டது. கடலாமை யாருக்குரியது? ரெப்டீலியாவுக்குரியது. கடலாமை என்பது ரெப்டீலியா. கடலாமை இல்ல, எல்லா ஆமையுமே யாருக்குரியது? ரெப்டீலியாவுக்குரியது. கூடில்லானத்தை மொலஸ்காக்களுக்குரியது. கூடில்லானத்தை மொலஸ்காக்களுக்குரியது. இத்தியோபிஸ் எங்க இருக்கு கேள்விப்பட்டிருக்கியா? இத்தியோபிஸ் என்பது எங்க எச்ச இனத்துக்கு வருதா? இத்தியோபிஸ் என்பது எச்ச இனத்துக்கு வருது. இது ஒரு எங்களுக்கு எச்ச இனம் என்று சொன்ன இன்மையா மட்டும்தான் பெறப்படாதா? உருள வடிவமான புழு டைப்பான ஒரு ஆள். ஓகே, இத்தியோபிஸ் புழு டைப்பான ஒரு ஆள். எச்ச இனம் என்று கேட்டா ஒரு காலகட்டத்துல பெருமளவு பரம்பி இருக்கு. ஓகே, எச்ச இனம் என்று சொல்லிக்க ஒரு காலகட்டத்துல மிக பரந்த அளவுல இருந்தாலும் இன்றைக்கு குறிப்பிட்ட பகுதியில மாத்திரம் காணப்படக்கூடிய இனம். குறிப்பிட்ட பகுதியில மாத்திரம் காணப்படக்கூடிய இனம் தான் எச்ச இனம். எச்ச இனத்துக்கு 3 பேர் இருக்கு. டியூட்டாரா, லிங்குலா, இத்தியோபிஸ். டியூட்டாரா, லிங்குலா, இத்தியோபிஸ். ஓகே, இத்தியோபிஸ். டியூட்டாரா, லிங்குலா, இத்தியோபிஸ். டியூட்டாரான்றது நியூசிலாந்துல காணப்படக்கூடிய வளை தோண்டக்கூடிய பல்லீனம். டியூட்டாரா என்பது நியூசிலாந்துல காணப்படக்கூடிய வளை தோண்டக்கூடிய பல்லீனம். லிங்குலா என்பது லாம்பு சிப்பி. லிங்குலா என்பது லாம்பு சிப்பி. இது எங்க இருக்குன்னு கேட்டா திருகோணமலை என்ற தமிழகாம பிரதேசத்துல மாத்திரம்தான் இருக்கு. லிங்குலா, லாம்பு சிப்பி திருகோணமலை என்ற தமிழகாம பிரதேசத்துல மாத்திரம்தான் இருக்கு. இத்தியோபிஸ் இது ஒரு அம்பிபியா தான்டா, ஒரு உருள டைப்பான ஒரு ஆள். இவர் இலங்கைன்ற கண்டி பிரதேசத்துல இருப்பார். ஓகே, அம்பிபியா ஒரு ஆள் தான் இலங்கைன்ற கண்டி பிரதேசத்துல என்ன செய்வரப்போ இருப்பார். சோ அவருக்கு அந்த இது வராது. ஓகே, இத்தியோபிஸ். கரப்பானாரு ஆத்திரப்போடா சோத்திரந்த சுற்றோட தொகுதி. அக்டோபஸ் மொலஸ்கா டே சொன்னாண்டாப்பா. மொலஸ்கா கழுது 13 கேள்வி சொல்றோம். டைவர்சிட்டி கொஞ்சம் வித்தியாசம். எப்படின்னு சொன்னா உனக்கு அது இல்ல. மொலஸ்காக்கள்ல 3 டைப்பான மொலஸ்காக்கள் இருக்கு. இருந்தது சிலவத்துல இருந்தது, சில கிளாஸ் இருந்தது. இப்ப நாங்க பணம் கோடேட்டாக்கள்ல 5 கிளாஸ் பாக்குறது தானே. யாரு? கொன்ட்ரிக்டிஸ், ஒஸ்டிக்டிஸ், அம்பிபியா, ரெப்டைல்ஸ், ஏப்ஸ், மெமலியா. 6 கிளாஸ் பாக்குறோம். ஓகே, ஏப்ஸ், மெமலியா 6 கிளாஸ் பாக்குறோம். அதே மாதிரி மொலஸ்காக்கள்ல 3 கிளாஸ் இருந்தது. யாரு? பைவால்வியா, கெஸ்ட்ரோபோடா, செவலோபோடா. பைவால்வியான்னா பைவால் 2 பக்கம் எங்கட முத்து மாரியானகள் திறந்து மூடும் 2 பக்கம். சோ 2 அரவாசி இருந்தது பைவால்வியா. கெஸ்ட்ரோபோடா, செவலோபோடா. கெஸ்ட்ரோபோடான்னு சொன்னா இந்த ஊரியல், நத்தையல் அதெல்லாம் கெஸ்ட்ரோபோடாக்கள் வரும். செபலோபோடான்னா செபலோண்டா தலை, போடாண்டா கால். தலையில இருந்தே கால் வரும். யாரு? ஒக்டோபஸ், கணவாய் அப்படியானது. இந்த செபலோபோடா இருக்குதானே, ஒக்டோபஸ், கணவாய் அப்படியானாக்களுக்கு மொலஸ்காக்குள்ள இருந்தாலும் அவர்ல திறந்த சுற்றோட்ட தொகுதி இல்ல.
மூடின சுற்றோட்டத்தோடு தான் இருந்தது. அதே மாதிரி அவர்ல கண் வந்து எங்கண்ட கோடேற்றாண்ட கண்ண மாதிரி வந்து கடும் விசிபிளான கண். ஆனா இது ரெண்டுமே உனக்கு இப்ப சிலபஸ்ல இல்ல. இது ரெண்டுமே சிலபஸ்ல இல்ல. உனக்கு பெரும்பாலான முலஸ்காக்கள்ல ஏர் இருக்குன்றது வேர்ட் மட்டும் இருக்குது. திறந்த சுற்றோட்ட தொகுதி மட்டும் இருக்குது. எக்ஸெப்ஷனானாக்கள் கணவாய் ஒக்டோபஸ்க்கு எக்ஸெப்ஷன் ஞாபகப்படுத்தி வை. திறந்தி ஆத்திரப்போடா திறந்த சுற்றோட்ட தொகுதி. நீரிஸ் அனலிடாக்கள் வருது. நீரிஸ்ல முக்கியமான இயல்பாரு பரவாத முளை. நீரிஸ்ல பரவாத முளை. ஓகே. சோ பரவாத முளை அது என்னதுக்கு வரும்? இடப்பெயர்ச்சிக்கும் வரும், சுவாசத்துக்கும் வரும். நீரிஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே. நீரிஸ்ல வந்து சில பேர் முக்கியமானப்பா. நீரிஸ்ல வந்து ஆர்விக்கும் பரவாத முளை இருக்கும். பரவாத முளை இருக்கும். அது இடப்பெயர்ச்சிக்கும் சுவாசத்துக்கும் என்ன செய்யணும்ப்பா? ஹெல்ப் பண்ணும். சோ உன்னை பொறுத்த மட்டும் நீ இதுல விட எடுக்கலாது. நீ நீ ஒரு பிக்ஸ்ட் ஒரு ஐடியாடு ஆறு மொலஸ்காவும் ஆத்திரப்போடாவும் வரும் என்று சொன்னால் அவர் என்னவா இருக்கும்? திறந்த சுற்றோட தொகுதியா இருக்கும். அதுலயும் ஸ்டேட்மெண்ட்களில் அடிப்பார். எல்லா ஆத்திரப்போடாக்களும் திறந்த சுற்றோட்டம் நியாயம். எல்லா ஆத்திரப்போடாக்களையும் திறந்த சுற்றோட்டம் நியாயமான கூற்று. எல்லா மொலஸ்காக்களையும் திறந்த சுற்றோட்டம் அங்க நீ ஞாபகப்படுத்தணும். எல்லா மொலஸ்காக்களையும் திறந்த சுற்றோட்டம் இல்லை. சோ இதெல்லாத்தையும் ஒருக்கா குயிக்கா எழுது. 2 நிமிஷம் டைம் தான்.
ரைட். 11ஆம் கேள்வி சேம் அப்படியே சுற்றோட தொகுதியோட வருது. அந்த கேள்வியும் ஒருக்க பார்ப்போம். 11ஆம் கேள்வி சேம் அப்படியே சுற்றோட தொகுதியோட வருது. அந்த கேள்வியும் ஒருக்க சேம் பார்த்து கொள்ளும். ஓகே ரைட். ஓகே. எஸ்ஏக்கள் தொடர்பாக சரியான கூட்டு கேட்டிருக்க. ஓகே. எஸ்ஏக்கள் தொடர்பாக சரியான கூட்டு கேட்டிருக்க. பாப்போம். ஓகே. 11ஆம் கேள்வி கொஸ்டின் நம்பர் 11. ஓகே 2013 கொஸ்டின் நம்பர் 11. ഓക്കെ. இதயത്തിന്റെ കടത്തും തൊകുതി இதயത്തിന്റെ കടത്തും തൊകുതിയിലെ മാത്രമില്ല. இதயത്തിന്റെ കടത്തും தொகுதி என்று பார்த்தோம்னா அது இதய துடிப்பை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கு. இதய துடிப்பை கட்டுப்படுத்துறதுன்னு சொல்லக்கூடாது, ஒழுங்குபடுத்துறதுக்காக இருக்கு. இதய துடிப்பு சந்தங்கள் வீதங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காக இருக்கு. சோ ரெகுலேட் பண்றதுக்காக இருக்கு, ஒழுங்குபடுத்துறதுக்காக இருக்கு, ஒழுங்கு படுத்துவதற்காக இருக்கு. இத ஆறார் ஒழுங்குபடுத்தும் என்று கேட்டா கடத்தும் தொகுதிக்கு மேலதிகமாக 2 பேர் ஒழுங்குபடுத்தும். ஒன்று நரம்பு தொகுதி, இரண்டாவது அகஞ்சுரக்கும் தொகுதி. அகம் சுரக்கும் தொகுதி, அகம் சுரக்கும் தொகுதி, நரம்பு தொகுதி, அகம் சுரக்கும் தொகுதி 2 பேர் இருக்கு. நரம்பு தொகுதியில பார்த்தோம்னா 2 பேர் இருக்கு. ஒன்று பரிவு நரம்பு, பராபரிவு நரம்பு. ஓகே. பரிவு நரம்பு பிளஸ் பரா பரிவு நரம்பு, பரிவு நரம்பும் பராபரிவு நரம்பு. அகஞ்சுரக்கும் தொகுதியில முதலாவது ஆள் ஆரண்டு கேட்டா இண்டோகிரைன் சிஸ்டம்ல முதலாவது ஆள் ஆரண்டு கேட்டா 3. ஒன்று எப்பினெஃப்ரின், எப்பினெஃப்ரின். அடுத்தது நோர் எப்பினெஃப்ரின், நோர் எப்பினெஃப்ரின். அடுத்தது என்னங்க தைராய்டு சுரப்பிகள், தைராய்டு ஹோமோன்ஸ். தைராய்டு சுரப்பிகள்ல தைராய்டு ஹோமோன். ஓகே. தைராய்டு ஹோமோன், தைராய்டு ஹோமோன், தைராய்டு ஹோமோன். ஓகே. தைராய்டு ஹோமோன் இவ்வளவு பெருஞ்சென்றா வரும். இதை விட வெப்பநிலை வரும். ஓகே. சூழல்ல வெப்பநிலை வரும், வெப்ப நிலை வரும். என்ன இருக்கா ஹார்ட்ல கடத்தும் தொகுதி என்ன மாதிரி இருக்குதுவோ. ஓகே ரைட். ஹார்ட்ல கடத்தும் தொகுதி என்ன மாதிரி இருக்கு பார்த்தோம்னா கார்ட் கொஞ்சம் சேஃப் இல்லாம இருக்கு. இவ்வளவு தெரிஞ்ச காணும்.
இது மேற்பெருநாளம். ஓகே, இந்த இடத்துல வந்து திறக்குமா இருக்கு கீழ்பெருநாளம். சரியா? ரைட். இவ்வளவு தெரிஞ்சா காணலாம். சரியா? இது எஸ்ஏ கணு. எஸ்ஏ கணு. இந்த தாளத்துல ஏவி கணு. இந்த தாளத்துல ஏவி கணு. பிறகு இப்படியே வரப்போது கிசுவின் கட்டைகள். இப்படியே வரப்போது அது கிசுவின் கட்டைகள். இப்படி வருமா? கிசுவின் கட்டைகள், கிஸ் பண்டில்ஸ். அது அப்படியே பிரிகிறதால பெர்கிஞ்சின் நார்கள் வரும். அப்படியே பிரிகிறதால வந்து பெர்கிஞ்சின் நார்கள் வரும். ஓகேயா? ஓகே, சோ இது கிசுவின் கட்டைகள். கிசுவின் கட்டைகள், கிஸ் பண்டில்ஸ். கிசுவின் கட்டை இங்கிலீஷ்ல சொன்னோம்னா கிஸ் பண்டில்ஸ். இதே பெர்கிஞ்சின் பெர்கிஞ்சின் நார்கள். பெர்கிஞ்சின் நார்கள். ஓகே, பெர்கிஞ்சின் நார்களாக இருக்கும். எஸ்ஏ கணு, ஏவி கணு, கிசுவின் கட்டை, பெர்கிஞ்சின் நார். சோ இவ்வளவு இருக்கு. இதோட இன்னொரு ஆளையும் நான் அட் பண்ணி கேட்கிறேன். ஆறு இசிஜி அட் பண்ணும். எலக்ட்ரோ கார்டியோகிராஃப் மின் இதய வரையத்தையும் அட் பண்ணு. மின் இதய வரையம் அட் பண்ணிக்க வடிவா ஞாபகம் வை. இது ஒரு சின்ன ஸ்லாண்ட் பி. சின்ன ஸ்லாண்ட். ஒரு சின்ன ஒரு கோட் வந்து சின்ன ஒரு இறக்கம் உண்டு வந்து இப்படியா சின்ன கோடு வந்து ஒரு குட்டி இறக்கம் உண்டு வந்து பெரிய ஒரு ஸ்லாப்பான ஏத்தம் உண்டு வந்து பெரிய ஒரு ஏத்தம் உண்டு வந்து முதல் இறங்கினதை விட கொஞ்சம் கூட இறங்கணும். கீழே கீழே சொல்லி வந்தா எல்லாம் பாப்பாங்க. முதல் இறக்கத்தை விட கீழே ஏற சொல்லி வந்து இப்படியே வந்து ஒரு சின்ன கேப் வந்து முதலான விட கொஞ்சம் பெருசா காட்டணும். முதல் வந்து இருக்கிறத விட கொஞ்சம் பெருசா காட்டணும். இப்படி பார்க்கணும். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே நேருக்கு வரக்கூடாப்பா. பட் இந்த போர்டுன்றதால அந்த நேர் தெரியாம இருக்கு. நேர் கொஞ்சம் கீழே இறங்கி வர நம்புறேன். ஓகே, இந்த நேருக்கு தான் பெறணும். இப்படியே வந்து ஓகே, இப்படியே வந்து வந்து பிறகு இவரும் என்ன செய்யணும்னாப்பா இப்படி இந்த லெவலுக்கு வரும். இத டயக்ராமா பார்க்க கொஞ்ச இடத்துல நீ பேர் கொடுக்கணும். இது வந்து பி அலை, பி வேவ், கியூ ஆர் எஸ் வேவ் காம்ப்ளெக்ஸ், கியூஆர்எஸ் அலைச்சிக்கல். இந்த இடத்துல ஆர் வரும். அடுத்தது இவ்வளவுக்கு வராட்டிக்கு இந்த பியை விட கொஞ்சம் பெருசா இருக்கும். இதே யாரு டி வேவ். ஓகே, டி அலையா இருக்கு. இவ்வளவுக்கும் எடுக்கிற டைம் டியூரேஷன் எவ்வளவு இருக்கா? ஓகே, இவ்வளவுக்கும் எடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன் எவ்வளவு இருக்கா? 0.8 செகண்ட்ஸ். தசம் 8 செகண்ட், 0.8 செகண்ட்களாக இருக்கு. இவ்வளவு தசம் 8 செகண்டா இருக்கு. ரைட், இருக்கட்டும். சரியா? இருக்கட்டும். தசம் 8 செகண்டா இருக்கு. பாப்போம். இவா சொல்றதுக்கு சரியா? சொல்றதுக்கு சரியான சொல். சரியா? இன்னும் ஒன்று ஹார்ட் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆக்குறேன். ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆக்குறேன் ஹார்ட். ஓகே, ரைட். ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆக்குறேன். பாக்ஸ் மாதிரி காட்டுறேன். ஓகே, ரைட். எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா உன்னுடைய சுகமா இருக்கு. ஓகே, மேலே இருக்கிற ரெண்டும் சோனையர். மேலே இருக்கக்கூடிய ரெண்டு அறையும் சோனையர். கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அறையும் இதே அறை. கீழே கூடிய ரெண்டு அறையும் இதே அறை. இது வலதாக இருக்கும், இது இடதாக இருக்கும். இது வலதாக இருக்கும், இடதாக இருக்கும். ஓகே,
இங்க வந்து ரெண்டு பிளட் வெசல்ஸ் வந்து ஜாயின் பண்ணும். ஒன்று சுப்பீரியர் வீனா காவா, இரண்டாவது இன்பீரியர் வீனா காவா. மேற்பெருநாளமும் 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 அடுத்தது கீழ்பெருநாளமும் ஜாயின் பண்ணும். கீழ் பெரு நாளமும் ஜாயின் பண்ணும். இங்க 4 பேர் ஜாயின் பண்ணும். வலது இடது சுவாசப்பை நாளங்கள். ஓகே, வலது இடது சுவாசப்பை நாளங்கள் ஜாயின் பண்ணும். நாளங்கள் ஜாயின் பண்ணும். இங்க இருந்து ஆறு ஸ்டார்ட் பண்ண வந்துட்டா தொகுதி பெருநாடி ஸ்டார்ட் பண்ணும். இங்க இருந்து தொகுதி பெரு நாடி ஸ்டார்ட் பண்ணும். இங்க இருந்து ஆறு ஸ்டார்ட் பண்ணும். சுவாசப்பை பெருநாடி ஸ்டார்ட் பண்ணும். இங்க இருந்து சுவாச பை பெருநாடி ஸ்டார்ட் பண்ணும். சோ இவ்வளவு சிஸ்டம் உனக்கு என்ன செய்யணும் தெரிஞ்சிருக்கும். இவ்வளவு சிஸ்டம் உனக்கு தெரியும். ஓகே, எஸ்ஏக்கணு ஏவிக்கணு கிசுவின் கட்டை என்ன பிஎல கியூஎல பிஎல கியூஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் டிஎல மேலே நிக்க ரெண்டும் சோனேர கீழே நிக்க ரெண்டும் இதே வர வலது இடது வலது சோனேரிலிருந்து மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் தனித்தனி வாயுகளால் திறக்கும். இடது சோனேரிலிருந்து வலது இடது சுவாசப்பை நாளங்கள் முடிகிற இடம். அதே மாதிரி இடது இதயவரிலிருந்து தொகுதி பெருநாடிகளும் வலது இதயவரிலிருந்து சுவாசப்பை பெருநாடிகளும் வடிவஞ்சாவது. எஸ்ஏ கணக்கு பெயர் என்னன்னு கேட்டா விரைவு வீதமாக்கி பேஸ் மேக்கர். எஸ்ஏ கணக்குன்னா அவர் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டா விரைவு வீதமாக்கி பேஸ் மேக்கர். ஓகே, விரைவு வீதமாக்கி பேஸ் மேக்கர் என்று சொல்லுவோம். ஓகே, சோ எஸ்ஏ கணக்கு விரைவு வீதமாக்கி எங்க இருக்கும்? எங்கண்ட மேற்பெருநாளம் திறக்கும். அதாவது வலது சோனையறையில இடம் சொல்லணும். எங்க வலது சோனையறையில. ஓகே, வலது சோனையறையில அதுவும் எக்ஸாக்டா எங்க மேற்பெருநாளம் திறக்கக்கூடிய வாயிலுக்கு மேல எப்படி இருக்கும்? ஒரு இதய தசைன கலங்கள் வந்து திரண்டதாக இருக்கும். சிம்பிளா பார்த்தா ஒரு கைகால ஒரு கட்டி வளர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு சின்ன ஒரு தசை முடிச்சு வந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, எஸ்ஐ கண் இருக்கு. இந்த எஸ்ஐ கண் வந்து இதய துடிப்புக்கான தொடக்க தூண்டல். ஓகே, எஸ்ஐ கண் விரைவு வீதமாக்கி என்ன செய்யும்? இதய துடிப்புக்கான தொடக்க தூண்டலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தொடக்க தூண்டல் இதய துடிப்புக்கான என்ன வரப்போகுது? தொடக்க தூண்டலை ப்ரொடியூஸ் பண்ணும். தொடக்க தூண்டலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். தொடக்க தூண்டலை ப்ரொடியூஸ் பண்ணா இந்த சமிஞ்ஞைகள் என்னது? மின் சமிஞ்ஞைகள். இந்த மின் சமிஞ்ஞைகள் என்ன செய்ய போகுது? சோனையறை முழுவதும் பரவும். இந்த சமிஞ்ஞை வந்து மின் சமிஞ்ஞை சோனையறை முழுவதும் பரவும். சோனையறை சுவர் முழுக்க என்ன செய்யும்ப்பா? பரவும். சோனையறை சுவர் முழுக்க என்ன செய்யும்? பரவும். சோனையறை சுவர் முழுக்க என்ன செய்யும்? பரவும். சோனையறை சுவர் முழுக்க பரவும். ஓகே, சோனையறை சுவர் முழுக்க பரவும். இதனால என்ன செய்ய போகுது? சோனையறை சுருங்கும். அதாவது எங்க எஸ்ஏ கண்ட தூண்டலான எங்களுக்கு சோனை அறை வந்து என்ன செய்ய போகுது? சுருங்கும். ஆனா இந்த இடத்துல யார குறிக்கும்? பிஎல்ஐ குறிக்கும்.
இந்த இடத்துல பி அலையை குறிக்கும். ஆனா நீ பி அலையை குறிக்கிற இடத்துல சோனை அலை சுருக்கம் எழுதுனீங்கன்னா மார்க்ஸ் வராது. சோ இந்த இடத்துல நீ எழுதணும் ஆறு சோனை அலைந்த முனை வடிவு. பி அலையை கேட்கிறாருன்னா நீ எப்படி எழுதுவாய்? சோனை அறைந்த, ஓகே, சோனை அறைந்த ஆறு முனைவு அழிவு. சோனை அறைந்த முனைவு அழிவு சொல்லுவார். ஓகே, சோனை அறைந்த முனை அழிவு சொல்லுவார். ஓகே, சோ எஸ்ஏக்கனு சோனை அறை சுருக்கத்தை கொடுக்கும். அதை என்ன செய்ய போகுது? சோனை அறைந்த முனை வடிவை கொடுக்கும். அப்ப இந்த டைம்ல சோனை அறை சுருங்கினா என்னது? இந்த இடத்துல வலது சோனை அறையிலிருந்து எங்க வலது இதய அறைக்கு ஆறு மூவ் பண்ண போது எங்க ஒக்சியேற்றப்பட்ட குருதி, ஒக்சி இறக்கப்பட்ட குருதி மூவ் பண்ணும். ஆக்சிஜன் சரிவு குறைஞ்ச குருதி மூவ் பண்ணும். ஆக்சிஜன் சரிவு குறைஞ்ச குருதி மூவ் பண்ணும். ஓகே, அதே மாதிரி சோனை அறை சுருங்குது. வலது சுருங்குற டைம் இடதும் சுருங்கூடாது. சோ இடதும் சுருங்க என்ன கட்டம்? இடது சோனை அறையிலிருந்து, சரியா? இடது சோனை அறையிலிருந்து எங்க இடது இதய வரைக்கும், இடது இதய அறைக்கு ஆறு மூவ் பண்ண போது ஆக்சிஜன் சரிவு கூடின குருதி மூவ் பண்ண போகுது. ஆக்சிஜன் சரிவு கூடின குருதி மூவ் பண்ண போகுது. இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன் 0.1 செகண்ட்ஸ், தசம் 1 செகண்ட் இருக்கு. இதுக்கு எடுக்கக்கூடிய டைம் டியூரேஷன் தசம் 1 செகண்ட். சோ இதுதான் சோனை அறையின் சுருக்கம் இதய வட்டத்துல. இதுதான் சோனை அறையின் சுருக்கம் இதய வட்டத்துல. எஸ்ஏக்கன் தூண்டல் கடத்தும் தொகுதியில பி அலை மின் இதய வரை முன்னேங்கமே வடிவார். ஓகே, இதய வட்டத்துல சோனை அறையின் சுருக்கம், எஸ்ஏக்கன் தூண்டல் கடத்தும் தொகுதியில பி அலை மின் இதய வரை எலக்ட்ரோகார்டியோகிராம்ல வந்து மின் இதய வரை இருக்கு. இது முதலாவது ஸ்டெப். ரெண்டாவது என்ன செய்ய போகுது? எஸ்ஏக்கன் தூண்டலை வந்து ஏவி கணுவு. ஓகே, எஸ்ஏக்கனிலிருந்து தூண்டலை வந்து ஏவி கணுவு. எஸ்ஏக்கனிலிருந்து தூண்டலை வந்து ஏவி கணுவு. ஏவி கணுவு தூண்டலை பெற்று ஆறுக்கால கிசுவின் கெட்டைக்குள்ளால கடத்தி, கிசுவின் கெட்டை என்னது எங்க இருக்கும் என்று சொன்னா வலது இடது சோனை அறை பிரிசுவருக்குள்ள இருக்கு. ஓகே, கிசுவின் கெட்டை எங்க இருக்கு போனா வலது இடது, ஓகே, வலது இடது சோனை அறைந்த வலது இடது ஆக்சுவலா நெடுக்கு பிரிசுவர், ஓகே, வலது இடது நெடுக்கு பிரிசுவர், நெடுக்கு பிரிசுவர்ல இருக்கு. நெடுக்கு பிரிசுவர்ல இருக்கு. ஓகே, ரைட். அதுக்குள்ள என்ன இருக்க போதே? கிஸ் பண்டல்ஸ் இருக்கு, கிஸ்வின் கெட்டைகள் இருக்கு. ஓகே, அது போய் பிரியும் எங்க பெர்கிஞ்சினால பிரியும். அது போய் எங்க பிரிய போதே? பெர்கிஞ்சர்களாக பிரியும். அப்ப இவர் வந்து ஒரு சிக்னலை பிறப்பிக்க மாட்டார், திருப்பி வரைஞ்சுகிறார். ஏவி கணு வந்து என்னது அடுத்த சிக்னலை பிறப்பிக்கும் என்ற மாதிரி கேள்வி வரும். செஞ்சுவார். அவர் அடுத்த சிக்னலை பிறப்பிக்க மாட்டார். எஸ்ஏ நோட்ல இருந்து வரக்கூடிய எஸ்ஏ கண் சிக்னலை வந்து ஆம்பிளிபிகேஷன் விரியலாக்கத்துக்குட்படுத்துவார். விரியலாக்கத்துக்குட்படுத்தி ஆருக்கு எடுத்துவார்? கிசுவின் கெட்டைக்கு கடத்தி, கிசுவின் கெட்டை வந்து பேக்கிஞ்சின் நேரை கடத்திக்க இதயத்தின் உச்சியில இருந்து அடிய நோக்கி சுருங்கும். மிக முக்கியம், உச்சியில இருந்து அடிய நோக்கி சுருங்கும். ஏவி கணக்கு போய் கிசுவின் கெட்டைக்கு போய் பேக்கிஞ்சின் நேருக்கு போய்க்க ஆறு சுருங்கும் கேட்டா என்கின்ற இதய வரை சுருங்கும். ஓகே, சோ ஆறு எங்கண்ட QRS எலக்ட்ரிக்கல்ல என்ன செய்ய போகுது? இதய வரை சுருங்கும். இதய அறை சுருங்கும். பட் நீ எப்படி எழுதணும்?
இசிஜி எழுதுங்க. இசிஜியை பற்றி கலைப்பீங்க இப்படி எழுதணும். இதே அறைகளின் முனைவழிதல். ஓகே, இதே அறைகளின் முனைவழிதல், இதே அறைகளின் இதய அறைகளின் ஆறு முனைவழிதல், இதே அறைகளின் முனைவு அழிதல், அழிதல், இதே அறைகளின் முனைவழிதல். இதுக்கான டைம் டியூரேஷன் தசம் 3 செகண்ட். இது தசம் 1 செகண்ட், இது தசம் 3 செகண்ட். இதே அறைகளின் முனைவழிதல். சோ இதே அறைகளின் முனைவழிதலுங்க இடது இதய வரையும் வலது இதய வரையும் ஒரே நேரத்தில் சுருங்கும். சோ ரெண்டு இடதும் வலதும் அட் அ டைம்ல சுருங்கும். ஓகே, இடதும் சரி வலதும் சரி ஒரே டைம்ல சுருங்க போகுது. அப்ப என்ன செய்ய போறோம்னா, இடது இதயவரிலிருந்து எங்க போகுது, இடது இதயவரிலிருந்து தொகுதி பெருநாடு இடப்பாய். சோ இடது இதயவரிலிருந்து இடது இதயவரிலிருந்து தொகுதி பெருநாடு இடப்பாய், இடது இதயவரிலிருந்து தொகுதி பெரு நாடிக்கு குடிவாய், வலது இதயவரிலிருந்து சுவாசப்பை பெருநாடி. ஓகே, சுவாச பை பெருநாடிக்கு பிளட் பாய். இந்த இடத்துல ஒரு ஆள் கூட்டுப்படும், இந்த இடத்துல ஒரு ஆள் கூட்டுப்படும். ஆறு கூட்டுப்படும் கேட்டா, இந்த இடத்துல ஒரு ஆள் கூட்டுப்படும், ஆறு கூட்டுப்படும் கேட்டா இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் கூட்டுப்படும். ஓகே, இருகூர் வேல்வும், ஓகே, இருகூர் வேல்வும் இருகூர் வேல்வும் இருகூர் வேல்வும் பிளஸ் ஆறு முக்கூர் வேல்வும் கூட்டுப்படும். இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் கூட்டுப்படும். இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் கூட்டுப்படும். லேப்டாப் சவுண்ட் எல்லாம் கேட்பாங்க பழசுல, இப்போ உனக்கு இல்ல, அதனால நான் அதை பற்றி கேட்கல. இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் கூட்டுப்படும். இதே வர சுருங்குது, இதே வர சுருங்குது. ரெண்டா இசிஜில கேட்க இதே வரை முனைவழிதல் தசம் 3 செகண்ட் இருக்க போகுது. இங்க பேர் இதே வர சுருங்கிக்க என்னது, இடது இதயவரில இருந்து தொகுதி பெருநாடிக்கு ஆறு ஒக்சியேற்றப்பட்ட குருதி கடத்தப்படும், ஒக்சியேற்றப்பட்ட குருதி கடத்தப்படும். வலது இதயவரிலிருந்து சுவாசப்பை பெருநாடிக்கு ஒக்சி இறக்கப்பட்ட குருதி கடத்தப்படும். இடது இதயவரிலிருந்து தொகுதி பெருநாடிக்கு ஒக்சியேற்றப்பட்ட குருதி கடத்தப்படும். வலது இதயவரிலிருந்து சுவாசப்பை பெருநாடிக்கு ஒக்சி இறக்கப்பட்ட குருதி கடத்தப்படும். இந்த டைம்ல ஆறு மூடும், இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் மூடும். டைம் டியூரேஷன் தசம் 3 செகண்ட் இருக்கு. ஓகே, இசிஜி கேட்டோம்னா இதே வரை கியூஆர்எஸ் எலக்ட்ரிக்கல், இதே வரை முனைவழிது தசம் 3 செகண்ட் இருக்கு. இதே வட்டத்தில் கேட்டோம்னா இடது சோனையரை சாரி இடது இதய வரையும் வலது இதய வரையும் ஒரே நேரத்துல சுருங்கும். எங்க உச்சியிலிருந்து அடிய நோக்கி சுருங்கும். இடது இதய வரலிருந்து தொகுதி பெருநாடிக்கு ஒக்சியேற்றப்பட்ட குருதியும் வலது இதய வரலிருந்து சுவாசப்பை பெருநாடிக்கு ஒக்சி இறக்கப்பட்ட குருதியும் கடத்தப்படும். இந்த இடத்துல இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் மூடப்படும். இருகூர் வேல்வும் முக்கூர் வேல்வும் என்ன செய்யலாமா, மூடப்படும் என்ற மாதிரி கதைப்பாய். சரியா? ரைட். மூன்றாவது கதை தெளிவா கவனி. மூன்றாவது கதை கனவேற்பட வருகிறது. தீயலை, தீயலை என்பது வடிவா கவனி இதய அறைகளின் மீள்முனைவார் மேற்பல் நடக்கிறது. பூரண இதயத்தால் நடக்கிற செயற்பாடு பூரண இதய தளர்வு. ஓகே, பூரண இதய தளர்வு. இங்க நடக்கக்கூடிய செயற்பாடு வந்து பூரண இதய தளர்வு. ஓகே, நடக்கக்கூடிய செயற்பாடு என்னன்னு பார்த்தோம்னா பூரண இதய தளர்வு. ஓகே, நடக்கக்கூடிய செயற்பாடு வந்து பூரண இதய தளர்வு. ஆனா என்ன எழுதணும் கேட்டா, இதய அறைகளின் வடிவஞாபை இதய அறைகளின் என்ன சாமான் மீள்முனைவாகும். இது முனைவழிதல், சோனையறை முனைவழிதல், இதய அறை முனைவழிதல், இதய அறைகளின் மீள்முனைவாகும். மீள்முனைவாகும். அட அப்ப என்ன பிரச்சனை? அப்ப சோனையறை முனைவாக்கப்படாதா? முனைவாக்கப்படும் பாருங்க. சோனையறையும் முனைவாக்கப்படும். ஆனா இதே வரைந்து வரக்கூடிய சிக்னல் பெருசு, இதே வரைந்து வரக்கூடிய சிக்னல் அளவு வந்து பெருசு. சோனையறைக்குள்ள வரக்கூடிய சிக்னல் வந்து சின்னதா இருக்கு.
ஒரே மாதிரி தான் இருக்கு, சின்ன இருக்கும். என்றதால சோனேரின் சிக்னலை எங்களால செப்பரேட் பண்ணி பார்க்கிறாது. சோனேரின் சிக்னலை எங்களால செப்பரேட் பண்ணி பார்க்கிறாது. எங்களுக்கு இதே வரை இந்த முனைவில் இந்த சிக்னல் பெருசா இருக்கும், அதுதான் தெரியும் எங்களுக்கு. இதே டைம் டியூரேஷன் வந்து 0.4 செகண்ட். இதே ஒரு முழு வேலை செய்யறது 0.8 செகண்ட். அதுல தளர்வு என்பது ரிலாக்ஸ். ஒரு முழு வேலையில 50% ஃப்ரீயா இருக்கு. தசை சுருக்கிறது தான் ஒரு ஒரு ஒர்க். தசை சுருக்கம் தான் ஒரு பெரிய ஒர்க். ஆனா தசை வந்து தளர்றது ஒரு பெரிய ஒர்க்கான்னு கேட்டா பெரிய ஒர்க் இல்ல, ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப ஒரு முழு வேலை செய்ய 50% டைம் அது ஃப்ரீயா நிக்குது. அதுதான் உண்மையா அந்த ஹார்ட் சாகும் மட்டும் கண்டினியூஸா ஒர்க் பண்ணதுக்கான டெக்டிக்ஸே அதான், ஒரு சூட்சுமமே அதான். ஏன் ஒரு வேலை செய்ய 50% இருந்து ஃப்ரீயா இருக்க, 50% தான் வேலை செய்யுங்க. ஓகே, சோ இதே வரை நம்ம என்னென்ன இசிஜி சார்பில் இந்த அவத்தையை கேட்டா இதே அறையின் மீள்முனைவாக்கம் என்று சொல்லுவாங்க. என்னென்ன இதய வட்டம் தொடர்பாக கேட்டீங்கன்னா பூரணமான இதயத்தில் வந்து கேட்பார். சரியா? பூர்ணமான இதயத்தில் வந்து கேட்பார். ஓகே ரைட். இந்த இடத்துல இந்த அவத்தை என்ன செய்யறாது, எங்கண்ட கனெக்டிங் சிஸ்டத்தை வச்சு கேட்கிறான். சரியா? ஏன்னு சொன்னா அவர் இருந்தது ரீபோலரைட் தான் திருப்பி அடுத்த கணத்தாக்கத்தை வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரெடியாகும். மீள்முனைவாக்கம் அடையும். அடுத்த கணத்தாக்கத்தை வாங்குறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் என்ன செய்ய போது மீள்முனைவாக்கம் அடையும். சரி, பிரச்சனை இல்லை. அப்ப இங்க என்ன நடக்க போது பார்த்தோம்னா இதே வட்டத்தில் என்ன நடக்க போது பார்த்தோம்னா இதே வட்டத்தில் என்ன நடக்க போது பார்த்தோம்னா என்ன செய்ய போது இதயம் வந்து தளர போகுது. இதயம் தளரேக்க சோனை அறையின் தளரும் இதய வரையும் தளரும். ஓகே, சோனை அறையின் தளரும். ஓகே, சோனை அறையும் தளரும். அதே மாதிரி இதே அறையும் தளரும். சோனை அறையும் தளரும், இதே அறையும் தளரும். ஓகே, சோனை அறையும் தளரத்தான் போகுறாப்பா. அதே மாதிரி ஆறும் தளர போகுது, இதே அறையும் தளரத்தான் போகுது. ஓகே, சோனை அறையும் தளரும்னாப்பா இதே அறையும் உனக்கு என்ன செய்ய போகுது, தளர போகுது. சோனை அறையின தளர்ச்சியில சரியா மேலே கூடிய அறைகள் சோனை அறையின தளர்ச்சி கேட்க வந்து என்ன செய்ய போகுது, மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் என்ன செய்ய போகுது, ஒக்சி இறக்கப்பட்ட குருதிய மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் ஒக்சி இறக்கப்பட்ட குருதிய வலது இடது சோனை அறைக்கு கொண்டு விடும். ஓகே, வலது இடது சோனை அறைக்கு வந்து சேர்த்தா இங்க ஒக்சி இறக்கப்பட்ட குருதி வந்த குருதி கொஞ்சம் எங்க சோனை அறையிலிருந்து இதே அறையை நோக்கி பெறணும். இப்ப இங்க ரெண்டு பில்லான குருதி வந்து கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். ஏன் மேல பில்லாயிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். எதற்கால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் புவியீர்ப்பால கொஞ்சம் கொஞ்சமா கீழே வரும். அதே நேரம் இதே வரையில வந்து என்ன செய்ய போது, இதே வரையில என்ன நடக்க போனா தொகுதி பெருநாடியிலையும் சுவாசப்பை பெருநாடிக்கும். ஓகே, தொகுதி பெருநாடிக்கும் சுவாசப்பை பெருநாடிக்கும் பிளட் தள்ளப்படுது. இப்ப இதே அறை விரிகிறதால கனவளவு கூடி அமுக்கம் குறையும். இதே வரை விரிகிறதால இதே வரைக்குள்ள பிரஷர் வந்து ரிடியூஸ்ட் ஆகும். இதே வரை விரிகிறதால இதே அறைக்குள்ள பிரஷர் வந்து ரிடியூஸ்ட் ஆகும். என்றா தொகுதி பெருநாடிக்குள்ள தள்ளின குருதியும் சுவாசப்பை பெருநாடிக்குள்ள தள்ளின குருதியும் திருப்பி ரிவர்ஸ்ல வரும் வரக்கூடாது. அதனால அரைமதி வேல்வுகள் இதனால வந்து அரைமதி வேல்வுகள் என்ன செய்யக்கூடாப்பா, மூடப்போகுது. அரைமதி வேல்வுகள் மூடப்போகுது. சோ இவ்வளவுதான் பிரச்சனை. ஓகே, இவ்வளவுதான் என்னது பிரச்சனை. ஓகே, சோ இதே வட்டமும் கதைச்சிட்டேன், கடத்தும் தொகுதியும் கதைச்சிட்டேன், இசிஜி உனக்கு 3 செக்ஷன் வந்து இதிலேயே வச்சு கிளியர் பண்ணியாச்சு. இதே வட்டம் என்ன நடக்கும், சோனை அறையின் சுருக்கம், இதே வரையின் சுருக்கம், பூர்ண இதயத்துல சிம்பிளா சுருங்கள். சோனை அறையின் சுருக்கத்தில் என்ன போகுது, சோனையர சுருங்க போகுது. சோனையர சுருங்குறதால என்னது, வலது சோனையர் இருந்து வலது இதே வரைக்கும், இடது சோனையர் இருந்து இடது இதே வரைக்கும் பிளட் பாயும்.
வலது சோனையிலிருந்து வலது இதய வரைக்கும் யாரு பாய போகுது? ஒக்சி இறக்கப்பட்ட குருதி. இடது சோனையிலிருந்து இடது இதய வரைக்கும் யாரு? ஒக்சி ஏற்றப்பட்ட குருதி பாய போகுது. அந்த இதயவரையின் சுருக்கம், இதயவரையின் சுருக்கத்துல இடது இதயவரிலிருந்து தொகுதி பெருநாடிக்கும் வலது இதயவரிலிருந்து சுவாசப்பை பெருநாடிக்கும். தொகுதி பெருநாடிக்கு ஒக்சி ஏற்றப்பட்ட குருதி போகும், சுவாசப்பை பெருநாடிக்கு ஒக்சி இறக்கப்பட்ட குருதி போகும். பூர்ண இதய தளர்வு இருக்க, பூர்ண இதய தளர்வு இருக்க மேற்பெருநாளமும் கீழ்பெருநாளமும் ஒக்சி இறக்கப்பட்ட குருதிய வலது சோனையரகி சேர்க்கும். 4 சுவாசப்பை பெருநாளங்கள் ஒக்சி ஏற்றப்பட்ட குருதிய வலது சோனையரகி சேர்க்கும். சேர்த்தா கொஞ்சம் அதுக்கு பிளட் வந்து தேங்கும். புவியீர்ப்பின் கீழே கொஞ்சம் கொஞ்சமா கீழே கடந்துவிடும். எசேக்கண விரைவு வீதமாக்கி வலது சோனையரின் மேற்பெருநாளம் திறக்கக்கூடிய வாயிலை கண்மையில் இருக்கும் திரட்டு, அதாவது நரம்பு தசைக்கிழங்கின்ற திரட்டு. எக்ஸாக்டா இவர் எப்படி கடத்தப்படுதுன்னு கேட்டா, என்னண்டு ஹார்ட்டுக்குள்ளால சிக்னல் கடத்தப்படுதுன்னு கேட்டா, விசேடம் அடைந்த நரம்பு தசைக்கிழங்கள். இந்த வேர்ட் பயன்படுத்தும், நரம்பு தசைக்கிழங்கள். ஓகேயா? நரம்பு தசைக்கிழம், நரம்பு தசைக்கிழம். ஓகேயா? நரம்பு தசைக்கிழங்கள் இருக்கு. ஓகே, ரைட். அடுத்த கதை ஏவிக்கணு சோனையரை இதயவரை பிரிசுவரில் அமைஞ்சிருக்கும். எஸ்ஏக்கணிலிருந்து தூண்டலை பெற்று கிசுவின் கிட்டே கடத்தும். கிசுவின் கெட்டு பிரிசுவரில் இருக்கும். பிரிஞ்சு போயிருக்கும். எங்க சரியா? எங்கண்ட இதயவரை என்று சூறக்கிட வந்து நல்லா கிழக்கு போயிருக்கு. மின் இதயவரையும் டிஎல்ஐ கியூஆர்எஸ் எலக்ட்ரிக்கல் டிஎல்ஐ டிஎல்ஐ சோனையரையின் முனைவழிவு 0.1 செகண்ட். QRS எலக்ட்ரிக்கல் இதயவரையின் முனைவழிவு 0.3 செகண்ட். டிஎல பூர்ண இதய தளர்வு இதய அறைன்ற மூழ்முனைவாக்கும். கதை விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். நோட் பண்ணிக்கொள்வீர். ஓகே, நோட் பண்ணிக்கொள்வீர். நான் அந்த கேள்வியோருக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, கேள்வியோருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி, முதல் 2-3 பேப்பருக்கு ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி 2 கேள்வி தான் கிடைக்கலாம். ஓகே, மிச்ச கேள்வி எல்லாம் பிறகு செய்யக்க கடன் மூடுவேன். என்ன முதல் தரம் தியரி சொல்லிக்க சகல தியரிப்பா சொல்லித்தான் கேட்குது. என்ன இதெல்லாம் இந்த முறை எம்சிக்யூல ஹெவியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வலது சோனையரைன்ற சுவர்ல எஸ்ஏக்கணு தொடர்பான கதை. வலது சோனையரைன்ற சுவர்ல இதேவரை பிரிசுவரை கண்மையில இருக்கும். அதே யாரு? ஏவிக்கணு வரும், எஸ்ஏக்கணு இல்ல. பேக்கின்ஜின்னர் அதிலும் தோன்றும், அதுவும் யாரு? ஏவிக்கணு, எஸ்ஏக்கணுக்கு இல்ல. இதயத்தின் விரைவு வீதமாக்கியிருந்து பெறப்படும் கணத்தாக்கங்களினால் அது தூண்டப்படும். விரைவு வீதமாக்கியே எஸ்ஏக்கணுதான். இதய துடிப்புக்கான தூண்டல் அதில் உருவாக்கப்படும். ஓம் எஸ்ஏக்கணுதான்டாப்பா விரைவு வீதமாக்கி. அப்ப இதய துடிப்புக்கான தூண்டல் அதுல இருந்து உருவாக்கப்படும். நியாயமான கதை. அது நரம்பிழைத்துக் கொண்டிருக்கும். அது நரம்பிழையம் இல்லை, தசைக்கலம். ஓகே, சோ இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சது இவ்வளவு தான். ஏதாச்சும் பிரச்சனை சொன்னா கேள். மற்ற சனம் நோட் பண்ணிட்டு வெளிக்கிடுவீர்.